ஹாய், வெல்கம் டு பவி டிசைனர்ஸ். ஆரி பிகினர் சீரீஸில் இன்றைக்கி பார்ட் 3 வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி எப்படி செயின் ஸ்டிச் போடலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நடுவில் நிறையா டிப்ஸ் சொல்லி கொடுத்துருக்கேன். எப்படி பர்ஃபெக்டாக செயின் ஸ்டிச் போடணும், எந்தெந்த ப்ளவுஸ்க்கு எவ்வளோ ஸ்டிச்சஸ் போடணும் அப்படின்றதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இதுக்கு முன்னாடி பார்க்காத வீடியோஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் பார்ட் 1 பார்ட் 2ங்கிற வீடியோஸ் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன். எப்படி ஆரி ப்ளவுஸ் மார்க் பண்ணணும் அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள். இப்போ த்ரெட்டு A1 ஜரி த்ரெட் தாங்க நான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் நாட் போட்டுக்கோங்க. அதாவது போடுற நாட் இருக்கு இல்லைங்களா, முடிச்சு போடுறோம்ல, அதை ரொம்ப மொத்தமாக போட்டுக்கோங்க. ஏன்னா நீங்கள் இப்போ தான் பழக ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா நம்ம ஊசியை அதிகமாக உள்ளே விடுவோம். உள்ளே விட விட அந்த துணியில் ஓட்டைகள் பெருசாகும். அப்போ நீங்கள் முடிச்சு சின்னதாக போட்டிருந்தீங்க அப்படின்னா அந்த ஓட்டை வழியாக உங்களுக்கு முடிச்சு பிடுங்கிட்டு வெளியில் வந்துடும். அதுக்காக தான் நம்ம முடிச்சு நல்லா பெருசாக போட்டுக்கிறோம். ரெட்டையாக மடித்து அதை இந்த மாதிரி நான் போட்டிருந்த மாதிரி முடிச்சா போட்டுக்கோங்க. அப்படி போடும்போது உங்களுக்கு கண்டிப்பாக ஃபஸ்ட்டு சொன்ன அந்த துணியிலேருந்து த்ரெட்டு மேலே பிடுங்காமல் இருக்கும். அதுக்கு இந்த டிப்ஸை யூஸ் பண்ணி பாருங்கள். பெருசாக முடிச்சு போட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு நான் இப்போ ஹேண்டில் எப்படி த்ரெட்டை ஹேண்டில் பண்ணியிருக்கேனோ அந்த மாதிரி நீங்களும் பண்ணுங்கள். நம்மளோட ஆள்காட்டி விரலில் இந்த மாதிரி 1 அப்படி இல்லைன்னா 2 டைம் நல்ல க்ரிப்பு வேணுங்கிறதுக்காக, அதாவது முதல் போடுற அந்த ஒரு லாக் இருக்குது இல்லைங்களா, அதுக்கு ஒரு க்ரிப்பு வேணும். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி பிடிச்சிருக்கோம். ஆள்காட்டி விரலில் 1 அல்லது 2 சுற்று போட்டுட்டு பக்கத்து விரலில் நூலை வச்சு நம்மளோட கட்டை விரலில் நல்லா அதை அழுத்தி பிடிச்சிக்கோங்க. அழுத்தி பிடிச்சிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணணும், நீடில் மேலேருந்து நீடில் நம்பர் 14 எடுத்திருக்கேன். துலிப் பிராண்டில் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு செயினை மேலே இழுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இழுக்கிறது தாங்க நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டம். அதுக்காக தான் நான் இந்த டிப் சொல்லியிருக்கேன். நம்மளோட ஆள்காட்டி விரலில் 2 டைம் சுற்றிட்டு போட்டிங்கன்னா ஈஸியாக வந்துடும். அடுத்ததாக எந்த ஸ்டிச் போட்டாலும் சரிங்க, ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச் போடுறோம் அப்படின்னா நம்ம எந்த பக்கமாக வரோமோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் எதிர்ப்புறமாக சின்னதாக ஒரு செயின் போட்டுக்கோங்க. போட்டிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், பிடுங்காமல் இருக்கும். அதே மாதிரி நீடில் இவ்வளோ தூரத்துக்கு நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள், இவ்வளோ தூரத்துக்கு மட்டும்தான் நீங்கள் கிளாத்துக்குள்ளே விடணும். அதுக்கு மேலே விட்டிங்க அப்படின்னா கிளாத் ரொம்ப ஓட்டையாயிடும். எப்படி நான் செயின் போடுறது அப்படின்றத சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு நான் பண்ண வேண்டிய டிப்ஸ் என்னென்னா, த்ரெட்டை நல்லா மொத்தமாக எடுத்துக்கணும். அதே மாதிரி செயின் போடுறதுக்கு முன்னாடி எந்த பக்கமாக நம்ம போடுறோமோ, எந்த டைரெக்ஷனில் நம்ம வரோமோ அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் குட்டியாக ஒரு செயின் மாதிரி ஒன்று போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ நான் எப்படிலாம் பண்ணுறேனோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இங்கே பாருங்களேன், ஒரு செயின் நீங்கள் 0.5 நீங்கள் புள்ளி கூட வச்சுக்கலாம். 0.5 இல்லைனா 1 இன்ச் அப்படின்ட்டு உங்களுக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ. ஃபஸ்ட்டு கீழே நீடில் விட்டுட்டோம், த்ரெட்டை சுற்றிட்டோம், மேலே ரொட்டேட் பண்ணி எடுக்கிறோம். இவ்வளோ தாங்க விஷயம். இதை நான் இன்னும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் பாருங்களேன். நீங்கள் இந்த துளிப்பு அதுக்கப்புறம் 14 பாயிண்ட் அந்த 1 இருக்குது இல்லைங்களா, அதை வச்சும் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணுறது ஈஸியாக கணிக்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னா நான் இப்போ இன்னொரு டிப்ஸ் உங்களுக்கு சொல்லித்தரேன் பாருங்களேன். அதை ஒன்றே மட்டும் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் உடனே உங்களுக்கு செயின் ஸ்டிச் வந்துடும். எந்த ஒரு ஸ்ட்ரகுளுமே இல்லாமல் டக்குன்னு வந்துடும் நீங்கள் பிகினராக இருக்கும்போது. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நீடில் இப்போ பாருங்கள், நல்லா ஜூம் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இந்த துலிப் அப்படின்ற பிராண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க. அடுத்தது இந்த 14 அந்த இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருப்பாங்களா, நம்பர்ஸ் நீடிலோட நம்பர் மார்க் பண்ணியிருக்காங்களா, அது 2 பக்கத்தையும் நல்லா பார்த்துக்கோங்க. நல்லா ஐடென்டிஃபை பண்ணிட்டு இப்போ பாருங்களேன், நம்ம சைடு, அதாவது எந்த சைடு செயின் போட்டுட்டு வரோமோ அந்த சைடு இந்த துலிப் அப்படின்றது இருக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் அந்த மாற்ற இடம் அதை கூட நீங்கள் கணக்கு வச்சுக்கலாம். அதை ஃபஸ்ட்டு குத்துறோம். கீழே இந்த மாதிரி நான் சுற்றிக்கிறேன். சுற்றிட்டு இப்போ மேலே எடுக்கிறேன். மேலே எடுக்கிறப்போ மட்டும்தான் அந்த 14 அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த சைடு இருக்கணும். மறுபடியும் திருப்பி ரிட்டன் பண்ணிக்கணும். நீங்கள் அதை இன்னும் ரொம்ப கிளியராக ரொம்ப ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்களேன். ஃபஸ்ட்டு நீடில் குத்திடணும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு நீடில் குத்திடுறோம், உள்ளே குத்திட்டு சுற்றிடுறோம். சுற்றிட்டு மேலே எடுக்கணும் இல்லைங்களா,
அப்போ மட்டும் நீடில் வந்து திருப்பிக்கணும். நான் திருப்புறேன் பாருங்களேன், அந்த மாதிரி திருப்பிக்கணும். மறுபடியும் நம்ம சைடு வரும்போது அடுத்த செயின் வரும்போது மறுபடியும் நீடில் வந்து திருப்பிக்கணும். எல்லா பக்கம், அதாவது நீங்கள் ஆரம்பிக்கிறது வந்து முடிக்கிற வரைக்குமே அந்த கொக்கி மாதிரி இருக்கிற பக்கம் நம்மளை பார்த்த மாதிரி இருக்கும். எந்த சைடு நம்ம போட்டுட்டு வரோமோ அந்த சைடு ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கும். கீழே குத்திட்டு நூலை சுற்றிட்டு மேலே எடுக்கிறோம் பாருங்கள். மேலே எடுக்கும்போது மட்டும்தான் அந்த கொக்கி மாதிரி இருக்கிறது ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்கும். நான் போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள் 2 டைமு. அது நம்ம சைடே இருந்தால் வராது. அதுக்காக தான் அதை நம்ம ஆப்போசிட் சைடு திருப்பிக்கிறோம். இன்னும் கூட கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி நீடில் உள்ளே விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு த்ரெட்டுக்குள்ளே நீடில் உள்ளே விட்டோமா, குத்திட்டோமா, இப்போ சுற்றிட்டோம். இப்போ மேலே எடுக்கும்போது நீடில் திருப்பிக்கணும், ரொட்டேட் பண்ணிக்கணும். திருப்பியும் நம்ம வந்து அடுத்த செயின் போடும்போது அந்த கொக்கி மாதிரி இருக்குது இல்லைங்களா, அதை வந்து எந்த சைடு எந்த டைரெக்ஷனில் போகிறோமோ அந்த டைரெக்ஷன்லேயே கொண்டு வந்துடணும். அந்த கொக்கி மாதிரி இருக்கிற பக்கம் பேர் வந்து துளிப் அப்படின்னு இருக்கும். எப்போவுமே அந்த துளிப் அப்படிங்கிறது நம்ம எந்த சைடு டிசைன் போடுறோமோ அந்த நோக்கி பார்த்த மாதிரி தான் இருக்கும் அந்த கொக்கியோட அந்த ஷேப்பு. நம்ம குத்திட்டு நூலை சுற்றிட்டு மேலே எடுக்கும்போது மட்டும்தான் அந்த துளிப்புங்கிறது ஆப்போசிட் சைடு அந்த 14 அந்த சைடில் இருக்கும். மற்றபடி எல்லா நேரங்கள்லையுமே நம்மளுக்கு அந்த கொக்கிங்கிறது எந்த டைரெக்ஷனில் போடுறோமோ நம்ம அந்த டைரெக்ஷனில் உட்காந்துருந்தோம் அப்படின்னா நம்மளை பார்த்த மாதிரி தான் இருக்கும். இது தாங்க சின்ன ஒரு விஷயம். இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்துடும். ஃபஸ்ட்டு வந்து குத்துறோம், சுற்றுறோம், மேலே எடுக்கும்போது ஒரே ஒரு ரொட்டேட் மட்டும் பண்ணிவிட்டு எடுத்துக்கிறோம். அவ்வளோதான். இந்த ஒரு சின்ன விஷயம் தாங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வரும். அப்படி இல்லை இதுலேயும் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸ்லேயும் கேட்கலாம். அப்படி இல்லைன்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜ் பவி டிசைனர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் அதை ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு அதையும் மீறி டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் இன்ஸ்டாகிராமில் கூட நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம். நான் உங்களுக்கு வந்து மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி போட்ட பார்ட் 1 பார்ட் 2 வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்ட் 1ல் வந்து எப்படி ஆரி ப்ளவுஸ் மார்க் பண்ணணும் அப்படின்றத வந்து போட்டிருப்பேன். பார்ட் 2 வீடியோவில் வந்து எப்படி ஃப்ரேமில் கிளாத்தை ஃபிக்ஸ் பண்ணுறது டைட்டாக அப்படின்றதையும் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேங்க. அதே மாதிரி எதுக்காக A1 சரி த்ரெட் நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னா, நான் இது வரைக்கும் 2-3 பிராண்ட் யூஸ் பண்ணதில், கொஞ்சம் பிராண்ட் யூஸ் பண்ணதில் மீதி எல்லாமே கட் ஆகிற மாதிரி இருக்கும், லேஸாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் வந்து இப்போ தான் முதல்ல ஆரம்பிக்கிறீங்க, பழகுறீங்க அப்படின்னும்போது அந்த மாதிரி லேஸாக இருக்கிற நூலையோ இல்லைன்னா அடிக்கடி கட் ஆகிற நூல் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்கு நல்லா வராது. அதனால தான் வந்து இந்த மாதிரி நல்லா மொத்தமாக இருக்கிற நூலை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா கட் ஆகாமல் நீட்டாக அப்படியே தையல் வந்துகிட்டே இருக்கும். அதுக்காக தான் நான் வந்து உங்களுக்கு A1 சரி த்ரெட் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறது. இப்போ பாருங்கள், நான் வந்து என் நாட் வந்து செப்பரேட்டாக வீடியோவும் ஆட் பண்ணியிருக்கேன். நானும் இதில் வந்து போட்டும் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. நீங்கள் இதுலேயும் பாருங்கள். செப்பரேட்டாக நெக்ஸ்ட் வீடியோ வந்து உங்களுக்கு என் நாட் தான் வரும். எப்படி வந்து சில்க் த்ரெட்டில் என் நாட் போடுறது எப்படி, ஜரி த்ரெட்டில் என் நாட் போடுறது எப்படி அப்படின்றது எல்லாமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இதில் காமிச்சிருக்கிறது நம்ம அந்த நீடிலோட டைரெக்ஷனை தப்பாக பிடிச்சோம் அப்படின்னா, இப்போ எனக்கு பாருங்கள் த்ரெட்டு வரவே இல்லை, கீழே கீழே கழண்டுகிட்டே போகுது இல்லைங்களா, அந்த மாதிரி கழண்டுகிட்டே போகும். நீங்கள் பண்ணுற மிஸ்டேக்கை நான் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அதனால தான் வந்து கீழே வந்து கழண்டுட்டு நூல் வந்து வராமல் போகும். கரெக்டாக